வைக்கிறியா மாப்பிள்ளங்கிறாரு. போன் அப்படியே கட் ஆகுது. யோ எவ்வளவு செலவாயிருக்கு இது வரைக்கும்? 80,900. யோ ரவுண்டா 90 ரூபாய் போட்டுக்க. அப்படியே 2 ரூபா கூட போட்டு 290 கணக்கு ரெடி பண்ணிக்க. நீ ஒரு 1,000 ரூபாய் எடுத்துக்க. 1,000 ரூபாய் எதுக்கு அவனுக்கு? அக்கௌண்ட் அடிக்கிறோம், பேமெண்ட வாங்குறோம், கத்திரிக்கோல ஜெயிக்க வைக்கிறோம், பல்ப பீஸ் போ வைக்கிறோம். சரியா? வாங்க. ஏய் என்னடா? ஏய் மகேஷ் வாழ்த்துக்கள் பிரசிடண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கடா. ஏய் அவ உன்னை நக்கல் அடிச்சிருக்காடா. ஏய் அவளை வந்து வச்சுக்கலாம்டா. பணத்தை வாங்குறதுக்குள்ள வழிய பாப்போம். வாங்கடா. மாமா வணக்கம் மாமா. ஒண்ணு இல்ல மாமா, நான் வேணான்னு தான் சொன்னேன். இவங்க தான் எலெக்ஷன்ல நின்னு சொல்லி என்னை போட்டு குழப்பி விட்டாங்க மாமா. நான் சொல்லிவிட்டேன். யாரா நிக்கிறது? என் மாமன்டா அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு இவங்க 2 அள்ளி போட்டுக்கிட்டு உங்கள்ட்ட வேலை செய்யலாம்னு வந்துட்டோம் மாமா. பஞ்சாயத்து அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டியா? நாங்க கட்டு சிட்டா தானே செலவு பண்ண. அமௌண்ட் 290 ஆகி போச்சு. இருக்கட்டும். குமார கூட ஏய் 10,000 ரூபாய் தான் இருக்கு. யோ இது வெறும் அட்வான்ஸ் தாயா, மீதி கொடுப்பாரு. ஏய் இந்த பணம் எதுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? நீங்க எலெக்ஷன் வேலை பாக்குறதுக்கு இல்ல, எலெக்ஷன் வேலைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க. அதுக்குதான் இந்த பணம். என்ன மாமா சொல்றீங்க? உங்களை எல்லாம் வச்சுட்டு போய் ஓட்டு கேட்டா யாரா ஓட்டு போடுவா? நான் ஒரு 10 ஓட்டு வாங்கி தர மாட்டேனா? 10 ஓட்டு வரும், 100 ஓட்டு போயிருமே. என்னமோ உங்க அம்மா சொன்னாவளா, என் பிள்ளைய பிரசிடண்ட்டுக்கு நிறுத்துறேன், நிறுத்தி ஜெயிக்க வச்சு காமிக்கிறேன்னு. ஏன் நின்னுங்கள, நின்னு ஜெயிச்சு பாருங்களேன். மாமா இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா ஜெயிச்சு விட்டு போயிருவேன். அப்படி வாங்க வலிக்கு. தோத்துறீங்களா ஊரை விட்டு போயிருங்களா? மாப்பிள்ள